வணக்கம். முதலமைச்சர் விஜய் தலைமையிலான அரசோட புதிய டாஸ்மாக் கொள்கை மாற்றங்கள் பத்தி தான் இன்னைக்கு நாம இந்த எக்ஸ்பிளைனர்ல ரொம்ப டீடைலா பார்க்க போறோம். நீங்க நியூஸ் ஃபாலோ பண்றவரா இருந்தா இந்த அறிவிப்புகள் எவ்வளவு பெரிய இம்பாக்டை உருவாக்க போகுதுன்னு உங்களுக்கு இந்நேரம் தெரிஞ்சிருக்கும். எந்த ஒரு குழப்பமும் இல்லாம அரசு வெளியிட்ட அதிகாரப்பூர்வமான தகவல்களை வச்சு இந்த புது பாலிசிகளை நாம இப்போ அக்கு வேற ஆணி வேற அலச போறோம். இந்த நம்பரை கொஞ்சம் பாருங்க. 200 முதல் 500 வரை. இது சும்மா ஒரு நம்பர் கிடையாதுங்க. தமிழ்நாட்டில் உடனடியாக மூடப்பட இருக்கிற டாஸ்மாக் கடைகளோட கவுண்ட் இது. மாநிலத்தோட பல பகுதிகளில் நேரடியா ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை கொண்டு வர போற அதிரடி முடிவு இது. சரி, எந்தெந்த கடைகளை எதன் அடிப்படையில் மூட போறாங்கன்னு யோசிக்கிறீங்களா? ஓகே, அதை பார்க்கறதுக்கு முன்னாடி இன்னைக்கு நாம என்னென்ன விஷயங்களை கவர் பண்ண போறோம்னு டக்குன்னு சொல்லிடுறேன். 1. குறிப்பிட்ட கடைகள் மூடல். 2. பாதுகாப்பு மற்றும் அமலாக்கம். 3. செயல்படும் நேரங்கள். அப்புறம் 4. பாட்டில் ரிட்டர்ன் பாலிசி. வாங்க ஒவ்வொன்னா பார்க்கலாம். முதல்ல பகுதி 1. குறிப்பிட்ட கடைகளை மூடுறது, குறிப்பா ரொம்ப சென்சிட்டிவான இடங்கள்ல இருந்து அதை எப்படி அகற்றாங்கன்னு பார்ப்போம். மக்கள்கிட்ட இருந்தும் குறிப்பா மாணவிகள் கிட்ட இருந்தும் வந்த புகார்களை அடிப்படையா வச்சு சில குறிப்பிட்ட இடங்களை துல்லியமா டார்கெட் பண்றாங்க. கோவில்கள், பள்ளிகள், காலேஜஸ், பஸ் ஸ்டாண்ட், அப்புறம் பசங்க விளையாடுற மைதானங்கள், இந்த மாதிரி மக்கள் அதிகமா நடமாடுற இடங்கள்ல இனிமே டாஸ்மாக் செயல்படவே முடியாது. இங்கே தான் நீங்க ரொம்ப முக்கியமான ஒரு விஷயத்தை கவனிக்கணும். 500 மீட்டர். இது ஏதோ அப்ராக்சிமேட்டான கணக்கு இல்லைங்க, ரொம்ப ரொம்ப ஸ்ட்ரிக்டான ஒரு ரூல். மக்கள் நெருக்கம் அதிகமா இருக்கிற நம்ம ஊர் சிட்டிகள்ல 500 மீட்டர் சுற்றளவு அப்படிங்கிறது ரொம்ப பெரிய ஏரியா. அதனால இந்த ரூலை கரெக்டா ஃபாலோ பண்ணாலே நகர்ப்புறங்கள்ல இருக்கிற ஏகப்பட்ட கடைகளை கட்டாயம் இடமாற்றம் செஞ்சுதான் ஆகணும். அடுத்து பகுதி 2. பாதுகாப்பு மற்றும் அமலாக்கம். குறிப்பா பெண்களோட பாதுகாப்புக்கு எப்படி பிரையாரிட்டி தராங்கன்னு பார்க்கலாம். பெண்கள் பாதுகாப்பு மற்றும் சட்டம் ஒழுங்கில் சமரசமே கிடையாது. இதுதான் அரசோட ரொம்ப உறுதியான அதிகாரப்பூர்வமான நிலைப்பாடு. அதாவது தப்பு நடந்தா ஆக்ஷன் கன்ஃபார்ம். இதுல எந்த ஒரு எக்ஸ்கியூஸும் காம்ப்ரமைஸும் கிடையவே கிடையாது. இந்த உறுதியான முடிவோட நேரடி ரிசல்ட் தான் சிங்கப்பெண் திட்டம். பொதுவான போலீஸ் வேலைகள்ல கவனம் சிதறாம பெண்களோட பாதுகாப்பையும் போதைப்பொருள் தடுப்பையும் மட்டுமே அவங்களோட ஒற்றை இலக்கா வச்சு செயல்பட போற ஒரு ஸ்பெஷல் டாஸ்க் ஃபோர்ஸ் தான் இந்த சிங்கப்பெண் படை. இந்த செக்யூரிட்டி சிஸ்டம் வெறும் ஒரு படையோட நின்னுடலைங்க. தமிழ்நாடு முழுக்க இருக்கிற எல்லா மாநகராட்சிகள்லையும் மாவட்டங்கள்லையும் தனித்தனியா பிரத்யேகமான போதைப்பொருள் தடுப்பு படையலகுகள் உருவாக்கப்பட இருக்கு. இப்போ பகுதி 3க்கு வருவோம். டாஸ்மாக் செயல்படும் நேரங்கள். தினசரி வாழ்க்கையில ரொம்ப பெரிய இம்பாக்டை உருவாக்க போறது இந்த முடிவுதான். இந்த வித்தியாசத்தை நீங்களே பாருங்க. இதுவரைக்கும் மதியம் 12 மணிலிருந்து ராத்திரி 10 மணி வரைக்கும் கடைகள் ஓபன்ல இருக்கும். ஆனா புது சிஸ்டம் படி இரவு 10 மணிங்கிறது கட் பண்ணப்பட்டு கடைகள் இரவு 8 மணிக்கே மூடப்படணும். சோ பிசினஸ் நடக்கிற அந்த பீக் ஹவர்ஸ் ரொம்பவே குறைக்கப்பட்டிருக்கு. ஏன் இந்த திடீர் நேர குறைப்புன்னு நீங்க யோசிக்கலாம். ராத்திரி 8 மணிக்கு மேல கடைகள் திறந்திருக்கிறதால தான் ஆக்சிடென்ட்ஸ் அதிகமாகுதுன்னு சொல்லப்படுது. அதனால இரவு நேர விபத்துகளை குறைக்கிறதுக்கும் பொதுமக்களோட பாதுகாப்பை இன்னும் அதிகப்படுத்துறதுக்கும் தான் இந்த டைமிங் சேஞ்ச். 8 மணிக்கு கடைகளை மூடுறது ஒரு பக்கம் இருந்தாலும் அதுக்கப்புறம் நடக்கிற விஷயம்தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். ராத்திரி 8 மணிலிருந்து 10 மணி வரைக்கும் கள்ளச்சந்தையில யாராவது மது வித்தாங்கன்னா ஆக்ஷன் ரொம்ப கடுமையா இருக்கும்னு வார்னிங் கொடுத்திருக்காங்க. இதுல அரசோட அப்ரோச் 0 டாலரன்ஸ், அதாவது கொஞ்சம் கூட சகிப்புத்தன்மையே இருக்காது. சரி, இப்போ கடைசி பகுதிக்கு வந்துட்டோம். பகுதி 4. பாட்டில் திரும்ப பெறும் திட்டம். மாநிலம் முழுக்க கன்சியூமர்ஸ்க்கு இது எப்படி ஒரு பிராக்டிக்கலான விஷயமா மாறப்போகுதுன்னு பார்ப்போம். இந்த 10 ரூபாய் திட்டம் உங்களுக்கு ஏற்கனவே நல்லாவே தெரிஞ்சிருக்கும். காலியான பாட்டில்களை திரும்ப கொடுத்தா 10 ரூபாய் ரீஃபண்ட் கிடைக்கும். ஆனா பழைய சிஸ்டத்துல ஒரு பெரிய தலைவலி இருந்துச்சு. அதை தீர்க்கறதுக்கு தான் இந்த புது அப்டேட். அந்த பழைய ரூல் என்னன்னா, எந்த கடையில வாங்குறோமோ அங்கதான் பாட்டில ரிட்டர்ன் கொடுக்கணும். ஆனா இப்போ அப்படி கிடையாது. நீங்க தமிழ்நாட்டுல எந்த ஊர்ல வேணாலும் சரக்கு வாங்கிக்கலாம். ஆனா அந்த காலி பாட்டில தமிழ்நாட்டுல இருக்க எந்த டாஸ்மாக் கடையில வேணாலும் கொடுத்து உங்க 10 ரூபாயை நீங்க வாங்கிக்கலாம். இது நிஜமாவே ரொம்பவே ஃபிளெக்சிபிளான ஒரு சூப்பரான மூவ். சோ 500 மீட்டர் ரூல், சிங்கப்பெண் அதிரடி படை, இரவு 8 மணிக்கே கடைகளை மூடுறதுன்னு நிறைய அதிரடி மாற்றங்களை நம்ம பார்த்தோம். ஆனா கடைசியா நம்ம முன்னாடி நிக்கிற ரொம்ப ரொம்ப முக்கியமான கேள்வி இதுதான். இந்த மாபெரும் மாற்றங்கள் வரப்போற மாசங்கள்ல பொதுமக்களோட பாதுகாப்புலயும் மாநிலத்தோட வருமானத்திலையும் எந்த மாதிரியான ஒரு தாக்கத்தை ஏற்படுத்த போகுது, இது எப்படி ஒர்க் அவுட் ஆக போகுதுன்னு நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும். இந்த எக்ஸ்பிளைனர் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நம்புறேன். நன்றி.